தட்டைப்பயிரும் பப்பாளி காயும் சேர்த்து ஒரு கூட்டு செய்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பப்பாளி காய்க்கு பதிலாக நீங்கள் சவுச்சவு அல்லது சுரக்காய் இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு வறுத்த பயிரும் 2 பல் பூண்டும் ஒரு அரை தக்காளியும் போட்டு அது ஒரு 7-8 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. அது வெந்த உடனே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சுக்கோங்க. எப்பயும் தாளிக்கிற மாதிரி தாளித்து இந்த பயிரை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும். அது கூட இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் இது நல்லா வெந்திருக்கு. இது கூட அந்த தாளித்ததை சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளி காயையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் காரம் தேவை அப்படின்னாக்கா நம்ம மிளகா பொடி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பப்பாளி காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் போடுறேன். நான் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் போட்டால் போதும். இது கொஞ்சம் காரம் கூட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு விசிலுக்கு நீங்கள் இதே ப்ரெஷர் பேனில் திருப்பி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த கூட்டு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சாதத்து கூடையும் சேர்த்து சாப்பிடலாம், அல்லது ஏதாவது ஒரு குழம்பு வச்சுக்கிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் கூட இதை நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஒரு விசிலுக்கு வெந்துருச்சு. இப்போ திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் மல்லித்தழையை தூவி நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். தட்டைப்பயிர் குழம்பா வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட்டாகவும் வைக்கலாம். இது மாதிரி மொச்சப்பயிறு போட்டும் கூட்டு செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்து பார்க்கலாம். வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.